பிஸ்னஸில் கம்பெட்டிட்டிவ் அனலைசிஸ்ன்னு சொல்கிறது வந்து போட்டித்தன்மையை அளவிடுறது, பரிசோதித்து பார்க்குறது, ஆய்வு செய்கிறது இதெல்லாம் சொல்லலாம். மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பிஸ்னஸை செய்கிறீங்களோ உதாரணமாக நான் ஒரு டவுனில் ஒரு சலூன் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதே டவுனில் 10 வேறு சலூன்கள் இருக்கும். அதில் 1-2 சலூனுக்கும் ஆக கூடுதலான பிஸ்னஸ் இருக்கும். கஸ்டமர் ஒரு மதிப்பு இருக்கும். வர்ற கஸ்டமர் திருப்பி வருவாங்க. அதில் இன்னொரு கஸ்டமர் ஒரு சலூனில் அவங்களோட என்ட்ரி சிஸ்டம் சூப்பராக இருக்கும். அதில் இன்னொரு சலூனில் ஃபிட் அவுட் சூப்பராக இருக்கும். அதில் இன்னொரு சலூனில் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். அதில் இன்னொரு சலூனில் வந்து இப்படி ஒவ்வொரு சலூன்லையும் அல்லது கூடுதலாக மதிப்புள்ள சலூனில் பிஸ்னஸ் கூடின சலூனில் வசதி வாய்ப்புகள் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவைகளை நம்ம சலூனில் இருந்துக்கிட்டு யோசிக்காமல் அந்தந்த இடங்களுக்கு நாங்கள் விசிட் பண்ணி எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எங்களுக்கு பிஸ்னஸ் குறைவாக இருக்குது, அவங்களுக்கு கூடுதலாக இருக்கிறது காரணம் என்ன, அவங்க ஒரு கஸ்டமர் இன்றைக்கு வந்தால் அடுத்த மாதமும் அதே கஸ்டமர் வர்ற மாதிரி கஸ்டமர் ரிட்டன்ஷன் பிளான் என்ன வச்சிருக்காங்க, அவங்களோட ஃபிட் அவுட் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஏன் அவங்களோட சூப்பராக இருக்குது நம்மளை விட அப்படின்ற காரணங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளோட சிட்டியில் மட்டும் இல்லை, உயர்ந்த சிட்டிகள்லையும் வளர்ந்து வரும் சிட்டிகள்லையும் கூடுதலான பிஸ்னஸ் நடக்கக்கூடிய நம்மளை விட சூப்பராக பண்ணக்கூடிய போட்டியாளர்களை நம்ம தேடி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களிருந்து நம்ம என்ன படிக்கிறோம், அவங்களிருந்து நம்ம பெஞ்ச் மார்க்காக என்னத்தை எடுத்துக்கொள்கிறோம், முன்னுதாரணமாக என்னத்தை எடுத்துக்கொள்கிறோம். அதனால அந்த விடயங்களை படிக்கிறதால நம்மளை அனலைஸ் பண்ணி நம்மளை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கான விஷயம் தான் இந்த கம்பெட்டிட்டிவ் அனலைசிஸ்ன்னு சொல்கிற விஷயம்.